மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. நண்பர்களே, எப்படி இருக்கிறீங்க? விஜய் டாக்ஸ் 2.0 இது என்னுடைய புது சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருந்து உலகம் பூரா நடக்கிற விஷயங்களை உங்கள் கையில் கொண்டாந்து சேர்க்கறதுக்கான உன்னதமான சேனலை தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். டெய்லி ஒரு வீடியோ 6 மணிக்கு போடுவேன். இந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தயவு செஞ்சு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ இந்த சேனலில் கரண்ட் இஷ்யூவாக நடக்கக்கூடிய ஈரான் இஸ்ரேலை பற்றி போயிட்டுருக்கு. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஹலோ மக்களே, நம்ம ப்ளீஸ் வெல்கம் டு விஜய் ஸ்டாக், வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸ்பேஸ் பண்ணும்போதே லைட்டாக சிரிப்போடையே பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கடந்த 2 நாளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோமாவே வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ரொம்ப டிப்ரெஷன் டென்ஷனில் இருந்தேன். ஏன்னா அவங்க பிரச்சாரத்துக்கு பிரச்சனை பண்ணுறாங்க, இப்படி தலைமைச் செயலகத்துக்கு போனால் இப்படி மொக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷன்லாகவே இருந்தேன். இன்றைக்கி தான் கொஞ்சம் மனசு கூலாகுது. ஏன்னா தளபதி வந்து நம்ம எதற்காக வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தோமோ எல்லாருமே அது திறம்பட சிறப்பாக நடைபெற்றது. அதுதான் இன்றைக்கி 234 தொகுதிக்கும் கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அந்த விஷயம். ஏன்னா இந்த கட்சிக்கெல்லாம் கேண்டிடேட்ஸ் முதல்ல போட முடியுமா? கட்சி ஆரம்பித்த சொன்னாங்க, என்னது முதல்ல 234 தொகுதியில் கேண்டிடேட்ஸ் போடுறதுக்கு எங்கள்கிட்ட ஆள் இருக்கா அப்படின்னு கேட்டவங்க மூஞ்சிலெலாம் கரிய பூசின மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி இந்த 234 தொகுதியையும் தளபதி அவர்கள் படிக்கும்போது அதில் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 2 தொகுதியில் நிற்கிறது இன்னும் சிறப்பு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தளபதியோடைய அந்த 234 கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டில் ஒரு சில சிறப்பான சம்பவங்கள், சில பேருக்கு சில கேள்விகள் இருக்குது. அதற்கான பதிலை தான் இங்கே பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, தளபதி 2 தொகுதியில் நிற்கிறாரு. அது எப்படி ஒரு கேண்டிடேட் 2 தொகுதியில் நிற்கலாமா? 2 தொகுதியில் நின்று 2 தொகுதியில் ஜெயிச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சில பேர் கேள்வி கேட்குறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தளபதி அந்த கேண்டிடேட்ஸை படிக்கும் போது தனி தொகுதின்னு படிச்சுட்டு இருந்தார். அதை பற்றி ஒரு அலசல். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு மேனிஃபெஸ்டோ படித்தார் யூத்துக்கு, அதில் ஒரு சில விஷயங்கள். அப்புறம் இந்த தொகுதி பிரித்ததில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட ஏழ்றைகள் இருக்குது. அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல, அதை நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸில் பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி முக்கியமான ஒரு தொகுதியை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகே, முதல்ல தளபதி இப்போ 2 தொகுதியில் நிற்கிறார். ஒன்று பார்த்தீங்கன்னா பெரம்பூர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கு. இந்த 2 தொகுதியில் நிற்கிறாப்புல தளபதி அவர்கள். ஸோ இந்த தொகுதியில் அவர் நின்னதுக்கு மற்றவங்களாம் நாய் மாதிரி குலைச்சிட்டு இருக்காங்க. அதில் நமக்கு தெரிஞ்சதுதான். அதில் ஒருத்தன் ஒரு மாமா பையன் ஏன் இவர் இங்கே தான் நெட்டுவாரா, அங்கே தான் நெட்ட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். பட் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு அரசியலுக்கு வந்திருக்கோம்டா, உங்களை மாதிரி பிச்சை எடுத்து பொழப்பு நடத்த வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம நாங்கள் பிடிக்கிற மாதிரி கேட்டால் அவங்களுக்கு உரைக்காது. ஏன்னா ஞாயிற்றமிழர் குரூப்ஸுக்கு தான் ஜெயிக்கணுன்ற ஒரு எண்ணமே இருக்காது. அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுக்க மாட்டாங்க, மக்கள்கிட்ட போய் சேர மாட்டாங்க. இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்குது. பட் இங்கே அதிகாரத்தை கையில் எடுத்தால் தான் நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்ற அந்த விஷயம் இருக்குது தெரியுமா? அதை நோக்கி போகும்போது பல ஸ்ட்ராட்டஜி செஞ்சு தான் ஆகணும். அஃப்கோர்ஸ் இந்த பக்கம் பெரம்பூர் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் தளபதி அவர்களுக்கு மைனாரிட்டி ஓட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அங்கே ஒரு 20-25% 25% மேலே இருக்காங்க. அதே மாதிரி திருச்சி கிழக்குலையும் பார்த்தீங்கன்னா மெயினாக கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்க அந்த ஓட்ஸும் அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 2 இடத்துல தளபதி அவர்கள் போட்டி போடுறாரு. இதற்கு முன்னாடி இது மாதிரி யாராவது போட்டி போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டிருக்காங்க. 2 இடங்களில், 3 இடங்களில், 4 இடங்களில் கூட போட்டி போட்டிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் 1996க்கு முன்னாடி. பட் 1996க்கு அப்புறம் ஒரு கேண்டிடேட் மேக்ஸிமம் 2 இடத்துல போட்டி போட முடியும். இந்த 2 இடத்துல போட்டி போடுறது அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு தொகுதியில் தோத்துட்டோம்னா இன்னொரு தொகுதியில் ஜெயிச்சிட்டோம்னா கூட நம்ம எம்எல்ஏ ஆயிடலாம். சரி, 2 தொகுதியிலுமே தோத்துட்டா அது வேற கதை. ஏதாவது 2 தொகுதியிலுமே ஜெயிச்சுட்டா என்ன பண்ணுறது? அப்போ 2 இடத்துல எம்எல்ஏவாக இருப்பாரா அப்படின்னு கொஸ்டின் வரும். அதெல்லாம் முடியாது. நம்ம அரசியல் சட்டத்தில் அப்படி கிடையாது. ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ தான். அப்போ இவர் 2 தொகுதியிலையும் சப்போஸ் தளபதி அவர்கள் பெரம்பூர்லையும் திருச்சிலையும் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா ஏதாவது ஒரு தொகுதியை இவர் ராஜினாமா பண்ணணும். புரியுதுங்களா? ராஜினாமா பண்ணிவிட்டு அந்த தொகுதிக்கு மட்டும் அப்புறம் ஒரு இடைத்தேர்தல் வரும். அந்த இடைத்தேர்தலில் திருப்பியும் ஃபேஸ் பண்ணி யாராவது ஒருத்தர் கேண்டிடேட் போட்டு அந்த கேண்டிடேட் ஜெயிச்சாங்கன்னா அவர் எம்எல்ஏ ஆவார். ஸோ இதுதான் நடைமுறை. அதனால் தளபதி அவர்கள் 2 தொகுதியில் நிற்கிறது அப்படின்றது வாஸ்தவமான விஷயம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரில்லியன்ட் ஐடியா அண்ட் பிரில்லியன்ட் மூவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கான்ஃபிடென்ட் இருக்கலாம், ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் தளபதி.
இது ஓவர் கான்ஃபிடென்ட் உருட்டுற கான்ஃபிடென்ட் எது தெரியுமா? அது நாய் டம்ளர் கூட்டம். புரியுதுங்களா? 234 தொகுதிக்கும் கேண்டிடேட்ஸ் படித்ததில் இன்னைக்கு பேச்சு பொருளாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தொகுதியில் தான் அஜிதா ஆக்னல் அப்படின்ற அந்த லேடி இருந்தாங்க. அவங்க வந்து தான் தளபதியோடைய கார் முன்னாடிலாம் விழுந்து ஒரு மிகப்பெரிய கலைபரம்லாம் ஆச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த கலைபரத்துக்கு அப்புறமா இப்போ அந்த இடத்துல அஜிதா ஆக்னல் வருவாங்களா இல்லை பிரபாகரன் யாரோ ஒருத்தர் அவர் வருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே போய்கிட்டு இருந்துச்சு. சரி, இந்த பக்கம் கொடுத்து இந்த பக்கம் கொடுக்கலைன்னா மனசு கஷ்டமாயிரும், அந்த பக்கம் கொடுத்து இந்த பக்கம் கொடுக்கலைன்னா மனசு கஷ்டமாயிரும், 2 பேருமே கொடுக்காம பேசாமல் ஒருத்தருக்கு கொடுத்துருவோம், அதுவும் பொதுவான ஒருத்தர் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி அந்த ஊரை சார்ந்த அந்த ஏரியாவை சார்ந்த நபரே இல்லாத ஒருத்தர் யாருன்னா தளபதியோட ஃப்ரெண்டு ஸ்ரீநாத், அவருக்கு தான் அந்த தொகுதியை கொடுத்துருக்காரு. அப்படின்னும் போது இது வந்து ஒரு உண்மையாலுமே ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா 2 பேருமே வந்து போட்டி போட்டுட்டு இருக்கும்போது 2 பேருமே உழைச்சிருக்காங்க. அப்படின்னும் போது அதில் ஒருத்தரை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த இடத்துல ஒருத்தருக்கு மட்டும் பதவி எல்லாத்தையும் கொடுத்து இன்னொருத்தரை வந்து மனசு உடைக்கிறத வைக்கிறத இந்த டயத்தில் உங்கள் 2 பேருக்குமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து பண்ணது வந்து நல்ல விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறேன். தலைவர் வந்து இந்த கேண்டிடேட்ஸ் படிக்கும்போது தனி தொகுதியை பற்றி படிச்சுக்கிட்டே இருந்தார். தனி தொகுதின்னு சொல்லும்போது ஒருத்தர் எந்திரிச்சு நிற்பார், அவர் பேரை அனௌன்ஸ் பண்ணார். இப்போ இங்கே எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், ஏன் இந்த கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் குறிப்பிட்ட கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தனி தொகுதின்னு சொல்கிறார், அப்படின்னா என்ன அப்படின்ற நிறைய பேருக்கு இந்த கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பட்டியல் சாதியினர், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழங்குடியினர், இந்த 2 இனத்தவருக்குமான அரசியல் மக்கள் பிரதிநிதித்துவத்தை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு உருவாக்கப்பட்ட இந்த சட்டம். அதாவது இந்த தனி தொகுதி அப்படின்ற அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனத்தவர் சேர்ந்தவர் மட்டும்தான் அந்த இடத்துல போட்டியிட முடியும். நீங்களோ நானோ யாரெல்லாம் போட்டியிட முடியாது. நம்ம எவ்வளோ பெரிய அப்பட்டக்கராக இருந்தாலும் நமக்கு அந்த இடத்துல போட்டி போடுறதுக்கு தகுதி கிடையாது. அவங்க மட்டும்தான் அந்த இடத்துல நிற்க முடியும் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் அதற்கு பேர் தனி தொகுதி. அப்போ இங்கே ஒரு கேள்வி வரும், இந்த தனி தொகுதியில் நிற்கக்கூடிய இந்த இனத்தவர் தான் நிற்க முடியும் அப்படின்னா அப்போ ஓட்டு வந்து அவங்க மட்டும்தான் ஓட்டு போட முடியுமா, நம்மளாம் ஓட்டு போடலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஓட்டு யார் வேணாலும் போடலாம் அவருக்கு. அதில் வந்து மேல் சாதியாக இருக்கலாம், அந்த சாதி இந்த சாதி எந்த சாதி வேணாலும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு ஓட்டு போடலாம். அதில் வந்து தப்பு கிடையாது. ஆனால் அந்த கம்யூனிட்டியை பேஸ் பண்ண நபர் மட்டும்தான் அந்த இடத்துல எம்எல்ஏவாக நிற்க முடியும். இப்படின்றது தான் தனி தொகுதி. ஸோ ஃபைனலாக பார்த்தோம்னா இளைஞருக்கான ஒரு மேனிஃபெஸ்டோ படித்தார். ஸோ அந்த இளைஞர்களுக்கான மேனிஃபெஸ்டோ வந்து டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். ஓவராலாக இந்த மேனிஃபெஸ்டோவில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அம்சங்களில் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா, படித்து முடித்தவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அப் டு 25 lakhs வரைக்கும் வந்து பிஸ்னஸ் லோன் தருவேன் அப்படின்னு சொன்ன அந்த விஷயமா இருக்கட்டும். அதே மாதிரி +2 வரைக்கும் படித்து முடிச்சுட்டு அதற்கப்புறம் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு PhD வரையும் அவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அவர்களுக்கு 20 லட்ச ரூபா வரைக்கும் எந்த ஒரு கேரண்டியும் இல்லாமல் அவர்களுக்கு வந்து லோன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்ன அந்த விஷயம். ஸோ இது வந்து இளைஞர்களை படிக்கிறதுக்கு ஊக்குவிக்கும். ஏன்னா காலேஜுக்கு படிக்கணும்னா அந்த நிறையா செலவாகும். அது செலவாகிறதுக்கு காசு இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, கடைசியில் வேலைக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா ஏதோ ஒன்று டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சுட்டு போயிடுவாங்க. பட் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த லோன் மூலிமா படிக்க முடியும் அப்படின்றது நல்ல ஒரு விஷயம். ஸோ படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த TNPSC இதில் வந்து ஆண்டுதோறும் எக்ஸாம் லட்சக்கணக்கில் எழுதுகிறாங்க. ஆனால் வெறும் 2000-3000 பேருக்கு தான் அது வந்து வேலை வாய்ப்பு. அந்த 2000-3000 பேருக்கு வேலை வாய்ப்பை வந்து ஒழுங்காக உறுதிப்படுத்துறது இல்லை அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதற்கு ஒரு வரைவு ரெடி பண்ணி கால வரைவுக்குள்ளே இந்த கால இப்போ இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு வருஷமோ இல்லை 2 வருஷமோ அதற்குள்ளே உங்களுக்கு அந்த வேலை உறுதி செய்யப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்ட வரைவு வந்து ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம். அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு 75% வேலை வாய்ப்பு முன்னுரிமை. அதாவது தனியார் நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி இளைஞர்களை தமிழர்களை வேலைக்கு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியில் வந்து மானியம் கொடுக்குறதா இருக்கட்டும், GSSTயில் வந்து SGSTயில் வந்து விலக்கு 5% மின்கட் 2.5% அதில் வந்து டிஸ்கவுண்ட் அண்ட் தென் 5% வந்து எலக்ட்ரிசிட்டியில் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் இருக்கும். இன்னும் இந்த மாதிரி நிறையா போதைப் பொருள் வந்து ஒழிப்புக்கு அதற்கு ஒரு தனியாக ஒரு கடும் சட்டங்கள் கொண்டு வரப்படும் இப்படி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்ம என்ன ஏது இதில் எது சாத்தியம் இல்லை அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வர இதில் பார்ப்போம். இன்றைக்கி இந்த கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்டில் நடந்த நெகிழ்ச்சியான சம்பவங்கள் சில அதை வந்து நான் இப்போ ஷேர் பண்ணின்னு ஆசைப்பட்றேன். முக்கியமாக தளபதி அவர்கள் வந்து கைகூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் கேட்டிருக்காரு மக்கள்கிட்ட. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா
அவர் உண்மையாகவே எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு மீன்ஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கணும், எல்லாத்தையும் விட்டுட்டார். படத்தில் இனி நடிக்க போக மாட்டார். ஸோ படம் போச்சு, தொழில் விட்டார், குடும்பம் ஆல்ரெடி என்ன லட்சணத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், என்னென்ன பண்ணி விட்டாங்கன்னு. ஸோ அது பிரச்சனை. இனி த்ரிஷா ஈஷான்னு சொல்கிறாங்க, எதுவுமே கிடையாதுப்பா, நான் முழுக்க எல்லாத்தையும் விட்டுட்டு மக்கள் சேவை உங்களை நம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கை கூப்பி நின்று ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்கறத உறுதிப்படுத்தணும் எல்லாரும். அது எப்படி உறுதிப்படுத்துவீங்க? எல்லாரும் இனிமேல் இந்த கேண்டிடேட்ஸ் முகத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க. ஏன்னா விஜய் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும், பட் கேண்டிடேட்ஸை தெரியுமானா தெரியாது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது இந்த கேண்டிடேட்ஸ், உங்கள் தொகுதியோட கேண்டிடேட்டை நீங்கள் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, உங்களுடைய இன்ஸ்டாவில் ஸ்டோரியாக போடுங்க, அடிக்கடி இந்த முகத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க, ப்ளஸ் நம்ம சின்னத்தையும் கொண்டு போய் சேருங்க. இவரை சேர்ந்து தளபதி கூட இந்த கேண்டிடேட் நிற்கிற மாதிரி ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா அதை போஸ்ட் அடித்து ஊரெல்லாம் ஒட்டுங்க. ஸோ இப்படி அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை மக்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இந்த கேண்டிடேட்டு இந்த சின்னம் டிவிகே, இந்த கேண்டிடேட்டு இந்த சின்னம் தாவாக்கா அப்படின்ற மாதிரி தாவேக்கா அப்படின்ற மாதிரி மக்கள் மனசில் கிளியராக போய் பதியணும். அப்படி பதிஞ்சால் மட்டும்தான் அவங்க வந்து கரெக்டாக ஓட்டு போடும்போது போய் ஓட்டு சரியான சின்னத்தை பார்த்து போடுவாங்க. இது வரைக்கும் நமக்கு கேண்டிடேட்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த கேண்டிடேட் கிடைச்சனால அந்த கேண்டிடேட்டை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அதற்கப்புறமா ஒரு நிகழ்ச்சியான சம்பளம் பாருங்க, நிகழ்ச்சியான சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தான் கூடையே இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்றது வந்து உண்மையான ஒரு மனசு இருந்தால் மட்டும்தான் முடியும். அதை செஞ்சுருக்காரு. தன் கூடவே இருந்த அந்த டிரைவர், அவருடைய மகன், அவருக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு அதாவது ஒரு தொகுதியில் கொடுத்துருக்காரு. அப்படின்னும் போது இது எவ்வளோ பெரிய ஒரு கௌரவம் அந்த பசங்களுக்கு. அந்த இது வரைக்கும் அந்த பையன் வந்து தன்னுடைய அப்பா வந்து விஜய் அவர்களுக்கு டிரைவராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ டிரைவரோட பையன் இன்றைக்கி எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிக்கும் போது எவ்வளோ பெரிய பெருமையாக இருக்கும். அந்த பெருமையை வந்து தளபதி அவர்கள் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது உண்மையாலுமே பாராட்டக்கூடிய வேண்டிய விஷயந்தான். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துச்சு. அந்த பையன் வந்து அழுதான். அந்த பையனுக்கு வந்து கண்ணெல்லாம் தொடச்சி விட்றாரு, ஏன்னா சின்ன குழந்தைங்க தொடச்சி விட்ற மாதிரி. அப்புறம் ஒருத்தர் வந்து இப்படி பண்ணுங்க அப்படின்னாப்புல, அதெல்லாம் ஏன்ப்பா நீ சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த பையனுக்கு ஒரு கன்னத்தில் முத்தம் கொடுத்த விஷயமா இருக்கட்டும். இப்படி உண்மையிலே இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தார் தளபதி. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய டாஸ்க். 234 கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுறது அப்படின்றது மிகப்பெரிய டாஸ்க். ஸோ இந்த கேண்டிடேட்ஸோடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். பட் இந்த விஷயம் இது மிகப்பெரிய சாதனை. 234 கேண்டிடேட்ஸை கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் ஒரு கட்சி வந்து தனியாக நின்று எல்லா இடத்துலையும் அனௌன்ஸ் பண்ணுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதே இன்றைக்கி தளபதி நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்ற அந்த விஷயமே அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கும். நமக்கும் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஓவராலாக நான் சொன்ன இந்த விஷயங்கள் இப்போ உங்களுக்கு இருந்த சந்தேகங்கள்லாம் கிளியர் ஆகிருக்கும். அடுத்த வீடியோக்களில் நிறையா விஷயங்களை இனி அடுத்தடுத்து டிவிக்காக எப்படி ரொம்ப டீட்டெயிலாக பேசுவோம். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ another video, love you all, take care, bye bye.